வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. மாற்றமில்லை. இடிமழையில் தொடங்கி இருக்கிறது. மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை மதியம் தொடக்கம் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில உள் மாவட்ட பகுதிகளில் தீவிரமடைவது படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் 21ஆம் தேதி வரை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கடலோரம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். வங்கக்கடலில் உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடலை மையமாக வைத்து மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்ற கிழக்கு காற்று உள்ளே நுழைய வெப்பமடைந்து லேசாகி மேலெடுந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போகும் பொழுது மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திக்கும். அப்பொழுது அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்க ஆங்காங்கே வெப்பத்தால் குறைந்த அழுத்தமும் ஏற்பட இடிமழை பொழிவை தினசரி மதியம் ஆங்காங்கே தொடக்கி கடலோரம் வரையும் கொண்டு வர இருக்கிறது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் கேரள எல்லையோரம் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே உருவாகி மதியமே ஒரு சில இடங்களில் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலையும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் தென்கடலோரத்திலையும் ஆங்காங்கே உருவாகி ஆங்காங்கே அப்படியே கொஞ்ச நேரம் பெய்து ஓய்ந்து விட்டாலும் மேற்கே உருவாகும் மழை மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை மாலை இரவு முன்னிரவிலே நள்ளிரவு வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் 17ஆம் தேதி கடலோரம் வராது. சில இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் காணப்படும். ஆனால் அது நீடித்து நிற்காது. ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும். புதன்கிழமை 18ஆம் தேதி அதே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி கர்நாடக கேரளா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு உள் மாவட்டங்கள் கல்வராயன் மலைப்பகுதி, கொல்லிமலை பகுதி, அப்படியே மதுரை உள்ளிட்ட சிறுமலை உள்ளிட்ட பகுதிகள், கர்நாடக எல்லையோர மாவட்ட மலைப்பகுதிகள் எல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே உள்ளே வந்து கனமழை பொழிவை இடிமின்னலுடன் நீடித்தென்ற மழைப்பொழிவை ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து கொண்டே 18ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் முன்னிரவு நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் டெல்டா வடகடலோரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுத்து அதிகாலையில் கடலிலும் அதாவது காலை நேரத்தில் கடலிலும் இறங்கி மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கையின் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் முன்னேறி சென்று மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரம் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். 18 இரவு 19 கடலோரம், அதாவது 19 அதிகாலை, 20 இரவு, 19 இரவு 20 அதிகாலையும், 19 அதிகாலை 20 அதிகாலை 2 நாளும் அதிகாலையில், அதாவது ஒரு 12 மணி முன், அதாவது முதல் நாள் நள்ளிரவுக்கு பிறகு 18ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 19ஆம் தேதி கடலோரம் வரைக்கும் வரும். அதே போல 19ஆம் தேதி மாலை இரவு மழை முன்னிரவிலே டெல்டாவிற்கும் அதற்கு பிறகு நள்ளிரவிலே கடலோரத்திற்கும் அடுத்த நாள் அதிகாலையில் 20ஆம் தேதி கடலுக்குள்ளும் சென்று மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 17 தொடக்கம் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறும். தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். 18 கடலோர வரைக்கும் வரும். 19 அதிகாலை கடலுக்குள்ளும் இறங்கி பொழியும். மேற்கிலிருந்து மழைப்பொழிவு வரும். 21ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 18 இரவு, 19, 20 இரவு, 20 அதிகாலை, அதாவது 18 இரவில் இருந்து 20ஆம் தேதி இரவு வரைக்கும்
2 நாட்களுக்கு அவ்வப்பொழுது பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில கடலோர மாவட்டங்கள் இருக்கும், உள்ள எல்லாம் மதிய மாலை இரவில இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் உண்டு, மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு, எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. இந்த முறை கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பிடிப்பு கொடுக்கும். ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதியும் தொடரும். அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கும், ஆந்திர பகுதிக்கும், கர்நாடக பகுதிகளுக்கும் இந்த மழை தொடங்கும் நாள் முற்பகல் வெயில் குறைவாக இருக்கும், ஆனால் புழுக்கமாக இருக்கும், வியர்வை உப்புசம் அதிகமாக இருக்கும், மந்தமான வெயிலும் இருக்கும். காரணம் குறைந்த அழுத்தம் தரையில் இருக்கும் என்பதனால வியர்வை அதிகமாக கொடுக்கும். வியர்வை மழை வரும் வரை வியர்வை இருக்கும். முன்கூட்டியே மேகம் உருவாகாது, மேற்கே மேகம் உருவாகி கிழக்கே வரும். சில இடங்கள்ல சில நேரம் உங்களுக்கு மேலேயே உருவாகி அப்படியே பெய்து உங்கள் ஊர் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும், கிழக்கு தென்கிழக்கு நோக்கி பயணிக்கும். ஆக இது வெப்பச்சலன இடிமழை. வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து வளிமண்டலத்தில் காற்றாக இருப்பது குளிர்ந்து மழையை ஏற்படுத்தும். கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் தொடர்ந்து ஒரு இடத்துல சந்தித்து தொடர்ந்து இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு உள் மாவட்டங்களில் சில இடங்கள்ல சில மணி நேரங்கள் நீடித்து நின்ற இடிமழை பிடிப்பை கொடுக்கும். மழையை காட்டிலும் இடியும் மின்னலும் அதிகமாக இருக்கும். மழைக்கு முன்று ஒரு காற்றும் இருக்கும். காற்று என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோடை வெயில் அடித்து மழை வரும்பொழுது, கோடையில் மழை வரும்பொழுது ஒரு காற்று வரும். அதாவது முதல்ல இடி மின்னல், முதல்ல மின்னல் காணப்படும், பிறகு நெருங்கி வந்ததும் இடி சத்தம் கேட்கும், பிறகு காற்று வரும். அதாவது சில நேரங்களில் காற்றும் இடியும் சேர்ந்தே இருக்கும். அந்த காற்று ஓய்ந்து மழை பொழிவை கொடுக்கும். அதாவது அந்த வெற்றிடத்தை நிரப்பி விட்டால் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் காற்று ஓடாது. மழைக்கு முன் காற்று இருக்கும், அவ்வளவுதான். மழை தொடங்கி விட்டால் காற்று இருக்காது. வரும் ஒரு ஊர்ல பெய்யும், போயிட்டே இருக்கும் கிழக்கு நோக்கி. சில மாவட்டங்கள்ல 1 மணி நேரம் இருக்கும், சில இடங்கள்ல ஒதுக்கி தான் ஒரே மாதிரியே இருக்காது. உங்க மாவட்டத்துல பரவலா ஒரே மாதிரியா இருக்காது. ஆனா எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோரமும், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி முதல் திருவள்ளூர் வரை கிழக்கு தொடர்ச்சி மலை, அனைத்து உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் உண்டு. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்லயும் வெவ்வேறு மணி நேரங்கள் வெவ்வேறு நேரத்தில் இருக்கும், வெவ்வேறு நாள்களும். அதாவது 17ஆம் தேதியே எல்லாருக்கும் பெய்திராது. சில இடங்கள்ல 18ஆம் தேதி பெய்யும், சில இடங்கள்ல 18ஆம் தேதி நள்ளிரவு பெய்யும், சில இடங்கள்ல 19ஆம் தேதி அதிகாலை பெய்யும். இப்படி மழை வானிலை இருந்துட்டே இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல 17 பெய்யாத இடத்துல 18, 18 பெய்யாத இடத்துல 19, 20 என்று அந்த நாள்ல 21ஆம் தேதிக்குள்ள பெய்யும். 22ஆம் தேதிக்குள்ள திருவள்ளூருக்கு இருக்கு, 22ஆம் தேதி வரைக்கும். ஆக மழை இருக்கு, நம்பிக்கையுடன் இருங்கள். ஆனால் மழை எதிர்நோக்கி பெய்யும்னு உறுதியா நம்பாதீங்க. ஆனால் மழை இருக்கும். அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை, இடி மின்னல் அதிகமா இருக்கும். இதற்காக நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. காற்று குறித்த அச்சம் வேண்டாம். காற்று கோடை காலத்தில் வரக்கூடிய வெப்பச்சலன இடிமழைக்கு முன்னாடி வரக்கூடிய காற்று தான். அது எந்த ஒரு வழியானாலும் போகும், ஒரு குறிப்பிட்ட வழியை தடத்தை தான் போகும். ஆகவே அச்சப்பட வேண்டாம். அது கொஞ்ச நேரம் மட்டும்தான். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.